ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தரமான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் அங்கீகாரம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோ ஒரு அத்லெட். எப்படியாச்சும் இன்டர்நேஷனல் லெவலில் போயிட்டு கோல்டு மெடல் அடிக்கிறது தான் அவருடைய லட்சியமாக இருக்கு. ஆனால் அவர் ரொம்ப பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வந்ததுனாலும் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில மோசமான எம்ப்ளாயிஸோடைய பாலிடிக்ஸ்னாலையும் திறமை இருந்தும் ஹீரோவால் போட்டியில் கலந்துக்க முடியாமல் போகுது. இதை எதிர்த்து நம்ம ஹீரோ கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. வரப்போகிற காமன்வெல்த் கேமில் கண்டிப்பா நான் ஓடியே ஆகணும், ஆனா என்ன இவங்க எல்லாரும் தடுக்கிறாங்க. ஸோ காமன்வெல்த் கேம்ல இவர் ஓடணுன்றதுக்காகவே ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து இவர் கோர்ட்ல கேஸ் போடுறாரு. இந்த கேஸ்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சாரா, இவர் நினைச்ச மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டு ஓடி கோல்டு மெடல் அடிச்சாரா, இல்ல இங்க நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ்னால இவரோட லைஃப் எப்படிதான் போய் முடிஞ்சிச்சு? இப்படி எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா அண்ட் எமோஷனோட சொன்ன படம் தான் இந்த அங்கீகாரம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே கோர்ட்ல ஸ்டேட்டையும் சென்ட்ரலையும் எதிர்த்து ஆதிரன்ற ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. ஆனா அவர் இன்னைக்கு ஆஜரே ஆகல. இன்னைக்கு தான் இவர் போட்ட கேஸுக்கான தீர்ப்பு, ஆனா அவரே இன்னும் வரல. கோர்ட்ல இருக்க எல்லாரும் ஷாக்கிங்கோட பாத்துட்டு இருக்க இங்க போறாங்க. டைட்டில் போட்டு ஆரம்பிச்சதும் ஓபன் பண்ணா சில மாசங்களுக்கு முன்பு சென்னை சேப்பாக் கிரவுண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன குப்பத்துல இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவருடைய பேர் தான் ஆதிரன். இவர் கூடவே சத்யான்ற இன்னொரு பொண்ணும் ஹீரோ கூடவே சேர்ந்து பக்கத்துல இருக்க கிரவுண்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்றாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து எப்படியாவது நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் கோல்டு மெடல் அடிக்கணும்ன்ற ஒரே குறிக்கோளோட டே அண்ட் நைட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா எந்த ஒரு வசதியும் பேக்ரவுண்டும் இல்லைனாலும் இந்த ஸ்போர்ட்ஸ் தான் நம்ம வாழ்க்கையை மாத்த போதுன்ற ஒரே கனவோட தான் இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய மற்ற அத்லெட்ஸும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் கிரிக்கெட் கொடுக்கக்கூடிய மக்களுடைய சப்போர்ட்டும் கவர்மெண்டோட சப்போர்ட்டும் மற்ற எந்த ஸ்போர்ட்ஸ்க்குமே கொடுக்கறது இல்ல. அதனாலே இவங்க மாதிரி டேலண்டடான ஸ்போர்ட்ஸ் பர்சனும் வெளி உலகத்துக்கே தெரியாம போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு அப்படியே வாய்ஸ் ஓவர்லயே சொல்லிட்டு இப்ப நடக்க போற ஸ்டேட் லெவல் மீட்ல நம்ம ஹீரோ ஆதிரன் சும்மா சீட்டா மாதிரி மின்னல் வேகத்துல ஓடுறாரு. இவருடைய கோச் வசுந்தரா வெளியே இருந்து பயங்கரமா என்கரேஜ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நடந்த இந்த ஸ்டேட் லெவல் மீட்ல அசால்ட்டா நம்ம ஹீரோ ஒரு ரெக்கார்டை வச்சு இந்த கேமை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய கோச்சான வசுந்தரா கிட்ட சில லோக்கல் டிவி சேனல்காரங்க வந்து பேட்டி எடுக்கிறாங்க. இப்படி பேட்டி எடுக்கும் போது தான் வசுந்தரா என்ன சொல்றாங்கன்னா, நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல இவங்களை கொண்டு போய் மெடல் அடிக்க வைக்கிறது தான் என்னோட ஒரே லட்சியமா இருக்கு. அதுலயும் குறிப்பா ஆதிரன் அந்த சத்யா அவங்க ரெண்டு பேருமே இப்ப தயாரா இருக்காங்க. முதல்ல அவங்கள நேஷனல் லெவல் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பேட்டியில கொடுத்துட்டு இருக்க, அதுக்கு அந்த மீடியாக்காரன் இந்த மாதிரி கிரவுண்ட்ல இருந்தெல்லாம் யாராவது இன்டர்நேஷனல் லெவல்ல போக முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வைக்க, இந்த கேள்விக்கு கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும். ஏன்னா நம்ம நாட்டில் கிரிக்கெட்டை தவிர்த்து மற்ற எந்த ஸ்போர்ட்ஸுக்குமே பெருசா எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கிறது இல்ல. அப்படி இருந்தும் இந்த அத்லெட்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் தான் தன்னுடைய வாழ்க்கையை மாத்த போதுன்னு ஓடிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற இந்த கிரவுண்ட்ல இருந்து ஃபியூச்சர்ல நான் பல சாம்பியன்ஸை உருவாக்கி காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா போட்டி முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோ ரிட்டர்ன் அவருடைய குப்பத்துக்கு வராரு. 10க்கு 10 ஒரே அறை இருக்க அந்த சின்ன வீட்டில் தான் ஹீரோடைய ஃபேமிலி இருக்காங்க. ஹீரோடைய ஃபேமிலியில மொத்தம் ஹீரோவோட சேர்த்து 3 பேர் தான். அம்மா, தங்கச்சி, இவரு. இவங்க அப்பா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விபத்துல இறந்து போயிட்டு இருப்பாரு. இவருடைய தங்கச்சி லா காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸே கதின்னு சுத்திட்டு இருக்க நம்ம ஹீரோ எந்த ஒரு வேலைக்கும் போறது இல்ல. இப்போதைக்கு இவங்க குடும்பம் ரன் ஆகிட்டு இருக்குதே இவங்க அம்மாவுடைய துப்பறிவு தொழிலால் தான். அதுவும் இவங்க அம்மாவுக்கு எப்பவும் நைட் டியூட்டி போட்டுருவாங்க. ராத்திரியானா ஊரை கிளீன் பண்ற வேலையில இறங்கிடுவாங்க. அந்த குப்பத்தில் இருக்க பெண்களுடைய வாழ்க்கை தினம் தினம் ரொம்ப கஷ்டத்தில் தான் தொடங்குது. உதாரணத்துக்கு பக்கத்திலே ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்கிறதுனாலே மக்கள் நடமாட்டம் எப்பவும் அதிகமா இருக்கும். அதனால விடிய காலையிலே இவங்க பாத்ரூம் போகணும்னா கூட லைட்ஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடணும். ஏன்னா இவங்க வாழ்றதே 10க்கு 10 ரூம்குள்ளதான். ஸோ பாத்ரூம்கெல்லாம் இந்த மாதிரி வெளியில தான் போய் ஆகணும். இப்படி பல சிக்கல்ல இருந்தா நிறைய பேர் அங்கிருந்து வெளியே வந்து சாதிக்கணும், இவங்க வாழ்க்கையை மாற்றணுன்ற மாதிரி ஸ்போர்ட்ஸையே நம்பி போராடிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம ஆதிரன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுக்கு ஹரின்ற ஒரு பெரிய ஆஃபீஸர் வரார். அவர் வந்ததுமே அவர் கீழே வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, கவர்மெண்ட் சைட்ல இருந்து எவ்வளவு ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணிருக்கோம், இது வரைக்கும் ஒரு டேலண்ட்டை கூட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலையா? வரப்போற நேஷனல் மீட்ல நம்ம அசோசியேஷன்ல இருந்து நான் 2 அத்லெட்ஸை செலக்ட் பண்ணிருக்கேன். அதுல ஒன்னு ஆதிரன், இன்னொன்னு சத்யா. அவங்க 2 பேரையும் கூப்பிடுங்க, நான் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஹரின்ற ஆஃபீஸர் கூப்பிட, இவனுங்க நமக்கு எதுவும் பண்ண மாட்டான்ற ஒரு அதிருப்தியில் தான் ஆதிரன் இருக்கான். ஆனா சத்யாக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, பெரிய ஆஃபீஸர் கூப்பிட்டு இருக்காரு, ஸோ கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சத்யாவும் கிளம்பி அந்த ஹரின்ற ஆஃபீஸரை மீட் பண்ண போக, ஆஃபீஸர் ஹரியும் சத்யாவை கூப்பிட்டு, பாருமா உனக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கு, அதை விட்டுறாத, உன் மேல நம்பிக்கை வச்சு நாங்க உன்னை நேஷனல் மீட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்ற மாதிரிலாம் வாக்கு கொடுக்க சத்யா பயங்கர ஹாப்பியா. இந்த விஷயத்த நேரா போயிட்டு ஆதிரன் கிட்டையும் சொல்ல நம்ம ஹீரோ ஹரின்றவரை சந்திக்கிறதுக்காக போறாரு. ஹரி நம்ம ஹீரோ மீட் பண்ணதும், இந்த கிரவுண்ட்ல நீங்க இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கீங்க, எத்தனை நாள் வரைக்கும் நேஷனல் மீட்டுக்கெல்லாம் போனதே இல்லையா? எங்க சார் உங்க ஆளுங்க விடுறாங்க, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு பெனிஃபிட்
பெனிஃபிட்டும் கிடைக்கிறது இல்ல, எல்லா ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய பெரிய கிரவுண்டுக்குள்ள எங்களை அலோவே பண்றது இல்ல, இப்படி அந்த அசோசியேஷன் நடக்கக்கூடிய பல ஊழல்களை நம்ம ஹீரோ அந்த ஹரின்ற ஆஃபீஸர் கிட்ட எடுத்து சொல்ல, சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த தப்பெல்லாம் நடக்காது, நேஷனல் மீட்டுக்கு தயாராகுங்க, எனக்கு உங்க சைட்ல இருந்து மெடல் அடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த ஹரின்ற ஆஃபீஸர் சொல்லி அனுப்ப, அவ்வளவுதான். அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ அண்ட் சத்யா இவங்க 2 பேரும் பயங்கரமா ட்ரெயின் ஆகிறாங்க. ஒரு பக்கம் சத்யாவோட வீட்டுல அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் தான் பொண்ணு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல கலந்துட்டு வெவ்வேறு ஊர்ல எல்லாம் போய் ஓரத்துல சுத்தமா விருப்பமே இல்லை, ஏன்னா இதனால எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நம்புறாங்க. ஆனா சத்யா இந்த ஸ்போர்ட்ஸா நம்ம வாழ்க்கையை மாத்துன்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லி நடக்க போற நேஷனல் மீட் ராஜஸ்தானில் நடக்குது, தயவு செஞ்சு நான் அனுப்பி வைமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கெஞ்ச, பார் சத்யா நீ யார்கிட்டையும் கெஞ்ச கூடாது, இப்போ உனக்கு என்ன ஓடணும் அவ்வளவுதானே, போயிட்டு நல்லா ஓடிட்டு வா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவே வாழ்த்து அனுப்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆதிரன் வீட்டில் அம்மாவும் தங்கச்சியும் நம்ம ஹீரோக்கு பயங்கர சப்போர்ட்டிவ், கண்டிப்பா நீ தானே மெடல் அடிப்ப அப்படின்ற மாதிரி தங்கச்சி ஒரு பக்கம் ஹீரோவை என்கரேஜ் பண்ண, நம்ம குடும்பத்தோடைய இந்த கஷ்டமான சூழலே உன்னுடைய ஸ்போர்ட்ஸ் தான்பா மாற்ற போகுது அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட ஆதிரனுடைய அம்மாவும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நம்ம ஹீரோ நேஷனல் மீட்ல கலந்துக்கிறதுக்காக ராஜஸ்தான் வரைக்கும் வராரு. இப்படி ராஜஸ்தானுக்கு வந்து இறங்கினதுமே அங்க நடக்க போற அந்த நேஷனல் மீட் ஆரம்பமாகுது. முதல்ல பெண்களுக்கான சுற்றுல நம்ம சத்யா தான் கலந்துக்கிறாங்க. அவங்க அந்த கேமை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காங்க. வெளியில இருந்து ஹீரோ என்கரேஜ் பண்றாரு, சத்யா உன்னால முடியும், எப்படியாச்சும் மெடல் அடிச்சிரு அப்படின்ற மாதிரி அவரு என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா சத்யா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காங்க. கன் ஃபயர் சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. அதனால பாவம் ரெட் கார்டு கொடுத்து இவங்கள வெளியில் உட்கார வச்சுறாங்க. ஸோ ஆரம்பமே ஒரு மாதிரி தடங்களாகி இவங்களால எதுவும் பண்ண முடியாம சத்யா அந்த போட்டியிலேருந்தே விலகிறாங்க. அடுத்ததா ஆண்களுக்கான போட்டியில நம்ம ஹீரோ அந்த கன் ஃபயர் சத்தம் கேட்டதும் கன்லேருந்து வெளியேறக்கூடிய புல்லட் வேகத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை மாற்ற போகிறது இந்த ஸ்போர்ட் மட்டும்தான். ஸோ அதுக்காக எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் காரணமும் சொல்லாமல் எப்படியாவது இந்த நேஷனல் மீட்டில் கோல்டு மெடல் அடிக்கணும், அப்போதான் இன்டர்நேஷனல் போட்டியில் கலந்துக்க விடுவாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் ஹீரோக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதுதான் இந்த போட்டிலையும் அவரை ஓட வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த போட்டியோட இறுதியில காத்து கிழிச்சுக்கிட்டு சும்மா மின்னல் வேகத்தில் ஓடி ரெக்கார்டோட லைனை கிராஸ் பண்றாரு. ஆனா பாவம் போட்டியோட இறுதியில காலில் ஒரு பயங்கரமான இன்ஜுரியோட கோல்டு மெடல் அடிச்சும் அந்த வெற்றியை கொண்டாட முடியாம ட்ராக்லேயே காலை பிடிச்சிட்டு விழுந்துறாரு. அவ்வளவுதான். உடனே நம்ம ஹீரோ அங்கிருந்து தூக்கிட்டு போயிறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து நடந்து முடிஞ்ச இந்த நேஷனல் மீட்ல நம்ம ஹீரோ கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு. ஆனா அசோசியேஷன் சைட்ல இருந்து பெருசா எந்த ஒரு உதவியும் பண்ணாம இன்ஜுரியான அதே காலோட ட்ரெயின்ல அன்ரிசர்வ்ல ஏறி ராஜஸ்தான்ல இருந்து சென்னை வந்து இறங்கியிருக்காரு. ஸோ இந்த லெவல்ல தான் இவருடைய அசோசியேஷன் இவரை வச்சிருக்கு. இந்த நேஷனல் மீட் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது நொண்டிட்டு தான் வராரு. அம்மாவும் தங்கச்சி அதிர்ச்சியா வராங்க. அண்ணா உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஷாக்காக நடந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே இவர் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலையுமே இவருக்கு சரியானபடி ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இவருடைய கோச்சான வசுந்தரா இருக்காங்களே, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் மூலியமா ட்ரீட்மெண்ட்டை மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா மான்குட்டி மாதிரி ஓடிட்டு இந்த ஆதிரன் இந்த ஒரு இன்ஜுரினால பாவம் அவரால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல. அப்படி இருந்தும் இந்த ஒரு இன்ஜுரி காரணமாலாம் உட்காந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறாரு. சில நல்ல டாக்டர்ஸோட உதவியால இவருடைய காலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இன்ஜுரி சரியாகி திரும்பவும் பழையபடி இவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் கோச் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நேஷனல் மீட்ல நீ என்னதான் கோல்டு மெடலே அடிச்சிருந்தாலும் வரப்போற இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய காமன்வெல்த் போட்டியில நீ கலந்துக்கணும்னா நீ ஃபிட்டா இருக்குன்னு அசோசியேஷனுக்கு நிரூபிச்சாகணும். ஸோ அதுக்காக ஓடு, உன்னுடைய ஃபிட்னஸை ப்ரூவ் பண்ணு, இன்ஜுரி சரியானது அசோசியேஷனுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பயங்கரமா ட்ரெயின் பண்ணி பழையபடி ட்ராக்ல ஓட வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கடுமையா பயிற்சி எடுத்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்குறாரு. எல்லா சர்டிஃபிகேட்டும் அசோசியேஷன்ல சப்மிட் பண்ணிட்டு காமன்வெல்த் போட்டியில கலந்துக்கணும்னு போய் கேட்டா அந்த அசோசியேஷன்ல இருக்கணுங்க நம்ம ஹீரோவை இன்டர்நேஷனல் லெவல் அனுப்ப போறதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. எதுக்குன்னு கேட்டா நேஷனல் மீட்லயே நீ இன்ஜுரி ஆகி விழுந்துட்ட, அவ்வளவுதான் நீ தேறி வரமாட்டேன்னு நினைச்சேன், ஆனா இப்போ கால் சரியாயிடுச்சு ஓட வைங்கன்னு வந்து கேட்டுட்டு இருக்க, சாரிப்பா உனக்கு பதில் வேற ஒரு நல்லா இருக்க அத்லெட்டை நாங்க செலக்ட் பண்ணிட்டோம், அவர் தான் நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போறாரு, இன்ஜுரியான உன்னெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் கூட்டு போய் நம்ம நாட்டை அசிங்கப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஓவரா பேச ஹீரோ கடுப்பாயிராரு. என்ன சார் சொல்றீங்க, நேஷனல் லெவல் மீட்ல நான் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன், என் கால் இன்ஜுரி ஆனது உண்மைதான், ஆனா இப்போ அதை சரி பண்ணிட்டு பெர்ஃபெக்ட்லி நான் ஃபிட்டா இருக்கேன்னு சர்டிபிகேட்ஸை சப்மிட் பண்ணிருக்கேன், இன்டர்நேஷனல் லெவலில் ஓடுறதா என்னோட ஒரே லட்சியம், அதுதான் என் வாழ்க்கையை மாத்தோம், இந்த சாதாரண இன்ஜுரியை காரணம் காட்டி என்ன ஒதுக்க பாக்குறீங்களா, நான் விட மாட்டேன், நான் ஓடியே தீருவேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ அந்த அதிகாரி கிட்ட பயங்கர உணர்ச்சி வசமா பேச, இங்க பாரு என்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இவ்வளவு தொலை வந்ததே பெரிய விஷயம், இதுக்கு மேலேயும் போகணும்னு ஆசைப்படாதன்ற மாதிரி ஹீரோவை ஒதுக்கிட்டு போயிடுறாரு. ஹீரோவுடைய நிலைமையை அந்த அசோசியேஷன்லயே ஒரு சாதாரண கிளர்க்கா வேலை பார்க்குற ஒரு நபர் அவர் பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இவனுங்கெல்லாம் இப்படிதான்ப்பா, அவனுங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் கிட்ட காசை வாங்கிட்டு புண்ணை நிராகரிச்சிருவானுங்க, இவனுங்களை நம்பலாம் வேலைக்கு ஆகாது, நாளைக்கு இந்த கிரவுண்ட்ல கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது, அந்த மேட்ச் பாக்குறதுக்காக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரே வராரு, அவர்கிட்ட நீ டைரக்டா உன்னுடைய பிரச்சனையை சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த அசோசியேஷன்ல வேலை பார்க்குற கிளர்க் சொல்ல, அடுத்த நாளே நம்ம ஹீரோ கிரிக்கெட் மேட்ச்காக வந்திருக்கக்கூடிய மினிஸ்டர் சந்திக்கிறதுக்காக போறாரு. அங்க மினிஸ்டரா வந்து இறங்குறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம மன்சூர் அலிகான் தான்.
கூட்டத்தெல்லாம் விலகிட்டு நேரா அவர்கிட்ட போயிட்டு நேஷனல் மீட்ல இவர் கோல்டு மெடல் அடிச்சது, அசோசியேஷன்ல இவருக்கு நடக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் இது அத்தனையும் சொல்லிட்டு, சார் நடக்க போற காமன்வெல்த் போட்டியில நான் கண்டிப்பா ஓடி ஆகணும், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மினிஸ்டர் கிட்ட போய் கேட்க, அதுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா நம்ம ஹீரோ பேசுறது எதுவுமே காதல வாங்கிக்காம, இதெல்லாம் எதுக்குப்பா என்கிட்ட வந்து சொல்ற, உன் அசோசியேஷன்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸா ஹீரோ சொன்னதை காதலே வாங்கிக்காம நேரா கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போயிடுறாரு. அங்க நடக்க போற ஒரு சாதாரண டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடக்கக்கூடிய கிரிக்கெட் மேட்ச் கொடுக்கக்கூடிய மரியாதை கூட நேஷனல் லெவல்ல மெடல் அடிச்சுட்டு வந்த நம்ம ஹீரோக்கு கிடைக்கிறது இல்ல. இதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிறாரு. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரே மீட் பண்ணியாச்சு, ஒன்னும் வேலைக்கு ஆகல, என்னடா பண்றது யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இதுக்கு ஒரே வழி நியாயம் கேட்டு கோர்ட்டுக்கு போறதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோர்ட்டுக்கும் போறாரு. கோர்ட்ல கேஸ் போட்டதும் எல்லாம் உடனடியா நடக்கும்ன்ற மாதிரி ஹீரோ நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த கேஸ் ஹியரிங்க்கு போறதுக்கே கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிடுது. அந்த 3 மாசமும் கோர்ட்டு வீடுன்னு சுத்தி சுத்தி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. கடைசியா எப்படியோ கோர்ட்லயே அவருடைய கேஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல ஒரு லேடி ஜட்ஜ் இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட இதெல்லாம் நீங்க உங்க அசோசியேஷன்லயே பேசி முடிச்சிருக்கலாமே, எதுக்காக கோர்ட் வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன கோர்ட் வரைக்கும் அவங்க வர வச்சிட்டாங்க மேடம், இது வரைக்கும் நேஷனல் லெவல்ல 5 முறை மெடல் அடிச்சிருக்கேன், ஆனா ஒரு முறை கூட என்னால இன்டர்நேஷனல் லெவலில் போக முடியல, எல்லா டேலண்ட் இருந்தும் ஏதோ ஒரு காரணம் காட்டி கடைசி நேரத்தில் என்ன ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நான் இது நாள் வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்கேன், நீங்க தான் என்ன எப்படியாச்சும் நடக்க போற காமன்வெல்த் போட்டியில கலந்துக்க உத்தரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, எதிர் தரப்புல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வக்கீலா, ஏம்பா என்னப்பா பேசுற, நீ இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம நேஷனல் நீ ரெப்ரசென்ட் பண்ண போறேன்னா நிறைய விஷயம் இருக்கு, திடீர்னு இப்படி கேஸ் போட்டுன்ற ஒரே காரணத்தினாலாம் உன்னை கூட்டு போயிட முடியாது. இவங்க அசோசியேஷன் சைட்ல இருந்து இவர் அனுப்பாத்துக்கு சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க, அதுல குறிப்பா இவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அந்த இன்ஜுரி சரியாகி நான் இப்போ ஃபிட்டா இருக்கின்ற சர்டிஃபிகேட்டையும் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கோர்ட்ல அந்த சர்டிஃபிகேட்டையும் எடுத்து முன்வைக்க, அந்த லேடி ஜட்ஜுக்கு நம்ம ஹீரோ பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த ஹியரிங்குள்ள இவருடைய விவகாரத்தில் இன்வால்வ் ஆயிருக்க அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாரும் ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜி சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அடுத்த வாய்தால இந்த நியாயமா பேசிட்டு இருந்த லேடி ஜட்ஜே மாறிட்டு வேற ஒரு ஜட்ஜ் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த ஜட்ஜ் கேரக்டர்ல நம்ம ரங்கராஜ் பாண்டியன் நடிச்சிருக்காரு. சொல்லுப்பா உனக்கு என்னவா பிரச்சனை, ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்த்து கேஸ் போட்டிருக்க அப்படின்ற நம்ம ஹீரோ கிட்ட திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க, ஹீரோவும் முதல்ல இருந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல, அசோசியேஷன் சைட்ல இருந்து பெருசா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல, ஹியரிங்க்கும் யாரும் வரல, அவனுங்க ஜாலியா அங்க ஐபிஎல் மேட்சை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கானுங்க. அன்னைக்கு நைட் தான் நம்ம ஹீரோ ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டு துப்புரவு வேலை பார்த்துட்டு இருக்க அவங்க அம்மாவோட இடத்துக்கு போறான். நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்க என்னுடைய அம்மா கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி மனசு விட்டு பேச, அதுக்கு அவங்க அம்மா, இங்க பாரு கண்ணா, கஷ்டம்ன்றது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, உன் தலைமுறையிலேயே நம்ம வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்படுறேன், விட்டுறாத, முடிஞ்ச அளவுக்கு முட்டி மோது, கோர்ட்டு கேஸ்னா சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா, எல்லா பக்கம் உனக்கு கஷ்டம் வரும், அதுக்காக ஓஞ்சி போய் உட்காந்துடக்கூடாது, போ உன்னால முடியும், விடாபடியா போராடி எப்படியாவது நடக்க போற இன்டர்நேஷனல் காமன்வெல்த் போட்டியில கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பூஸ்ட் பண்ணி அனுப்ப, அடுத்த நாளே நம்ம ஹீரோ இந்த முறை அந்த கேஸ்ல இன்னும் 6 மாசம் நடக்க போற காமன்வெல்த் போட்டிக்கே ஸ்டே கொடுக்கணுன்ற மாதிரி கேஸ் கொடுத்துருக்காரு. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. ஹீரோ ஆசைப்பட்டபடி இன்டர்நேஷனல் லெவல்ல போட்டியில கலந்துக்கிட்டாரா, இல்ல இங்க நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ்னால இவருடைய லைஃப் எப்படிலாம் போச்சு, கடைசியில இவருக்கான அங்கீகாரம் கிடைச்சாலுன்றத ரொம்ப எமோஷனோட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த கேஸ் சார்பா நம்ம ஹீரோக்கு எதிராக கவர்மெண்ட் சார்பா வாதாட போற வக்கீல் ஏஜி ஆண்டால் இவங்க அந்த கோர்ட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்கும்போதே பயங்கர பில்டப். ஏன்னா இவங்க எந்த கேஸை கையில் எடுத்தாலும் பாயிண்டா பேசி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் ஹீரோக்கு எதிராக கவர்மெண்ட் சார்பா வாதாட போறாங்க. இவங்க என்ட்ரி ஆனதுமே நம்ம ஹீரோ கிட்ட நம்ம நாட்டு பேரை கெடுக்கிறதுக்காகவே தான் இவர் இந்த மாதிரி காமன்வெல்த் போட்டிக்கே ஸ்டே வாங்கணுன்ற மாதிரி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு, இதெல்லாம் சூத்த பைத்தியகாரத்தனம், அவருடைய கோச்சையை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோவை ரிஜெக்ட் பண்ண கோச் அவரை கூப்பிட்டு கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க, எதுக்காக இவரை ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதுக்கு அந்த நபர் ரொம்ப ஈஸியா ராஜஸ்தான்ல நடந்த நேஷனல் மீட்ல அவனுக்கு லெக்ல பயங்கர இன்ஜுரி ஆயிடுச்சு, அந்த இன்ஜுரியோட இன்டர்நேஷனல் லெவல் காமன்வெல்த் போட்டிக்கெல்லாம் அவன் போனா நம்ம நாட்டுடைய பேரை கெட்டு போயிடும், அந்த இன்ஜுரி காரணமா தான் நான் அவனை ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கோச் வாய் கூசாம போய் சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு கடுப்பான நம்ம ஹீரோ, எனக்கு இன்ஜுரி ஆனது உண்மைதான், ஆனால் அதுக்காக டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணலை, இன்ஃபேக்ட் அன்னைக்கு நேஷனல் மீட் முடிச்சு காலில் இன்ஜுரியோட அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் ராஜஸ்தான்லேருந்து சென்னை வந்து இறங்கினேன், இவங்க சைட்லேருந்து எனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணல, கொஞ்ச நாளில் என் காலை நானே சரி பண்ணிட்டு திரும்பவும் நான் ஃபிசிக்கலி ஃபிட்டுன்னு நிரூபிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டையும் சப்மிட் பண்ணேன், அப்பவும் என்ன செலக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ பாயிண்டாக எடுத்து வைக்க, அதுக்கு இந்த திருட்டு பையன் கோச் என்ன சொல்கிறான்னா, இவருக்கு நடந்தது மேஜர் இன்ஜுரி, எதை நம்பி நாங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் இவரை போட்டிக்கு அனுப்புறது அப்படின்ற மாதிரி ஹீரோவை நிராகரிக்கிறத பற்றியே பேசிட்டு இருக்க, அப்போ ஸ்பாட்டில் நம்ம ஹீரோ, சார் என் காலில் இன்ஜுரி ஆனதெல்லாம் உண்மைதான், ஆனால் அதெல்லாம் சரியாயிடுச்சு, வேணும்னா என்னை சோதிச்சு பாருங்க, எனக்கு ஒரு ட்ரையல் டெஸ்ட் கொடுங்க, நான் என்ன ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் என்ன அனுப்புங்க
அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனோட கேட்க இவனுக்கு சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. இப்படி காரசாரமா விவாதம் போயிட்டு இருக்கும்போது இதுக்கு இடையில கவர்மெண்ட் சார்பா வாதாடிட்டு இருக்க இந்த ஏஜி ஆண்டாள் இருக்காங்களே, அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து இதுங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் சார்பா எவ்வளவு பண்ணாலும் பத்தவே பத்தாது, கவர்மெண்ட் வந்து குறை சொல்றதுதான் வேலையை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வாய் விட அந்த இடத்துல கோவப்பட்ட நம்ம ஹீரோ இது நாள் வரைக்கும் நீங்க சொல்ற இதுங்க தான் மேடம் நாட்டுக்காக கோல்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுக்குறாரு. இப்படியே இந்த கேஸ் ஜவ்வா எடுத்துட்டு இருக்கு. ஹியரிங் 1 2 3 போயிட்டே இருக்கு. ஜட்ஜ் ஒரு பக்கம் மாறிட்டே இருக்காங்க. ஹீரோவும் அவர் சைடுல இருக்கக்கூடிய நியாயத்தை ப்ரூவ் பண்ற விதமா எவிடன்ஸை சப்மிட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா எதிர்த்தரப்பு வக்கீல் ஏஜி ஆண்டாள் இருக்காங்களே, அவங்க வந்து அதை டிஃபெண்ட் பண்ற விதமா ஒரு தனி மனித பிரச்சனைக்காக காமன்வெல்த் போட்டிக்கெல்லாம் ஸ்டே வாங்குறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, நம்ம நாட்டுடைய பேரே கெட்டு போயிடும், இதுக்கு கோர்ட் சைட்ல இருந்து ஆதரிக்கவே கூடாது, இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி கேஸ் போட ஆரம்பிச்சிருவான் அப்படின்ற மாதிரி இவங்க வாதத்தை முன்வைக்க அப்போ ஸ்பாட்லயே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் கண்டிப்பா போடுவாங்க மேடம், என்ன மாதிரி திறமை இருக்கக்கூடிய ஆட்களை நீங்க நிராகரிச்சே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் வரதான் செய்யும். நான் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, எந்த விதத்துல நான் காமன்வெல்த் போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு முடிவு பண்றீங்க, எனக்கான நியாயம் கிடைச்சே ஆகணும். எங்களை மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸே கதின்னு சுத்திட்டு இருக்க ஸ்போர்ட்ஸ் மேனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியது இந்த ஸ்போர்ட்ஸ் தான், அதுலயும் நீங்க கை வச்சிட்டீங்கன்னா நான் எங்க போறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனோட சேர்ந்து பாயிண்டா பேசிட்டு இருக்காரு. இப்படியே இந்த கேஸ் போயிட்டே இருக்கு. ஒரு ஹியரிங்ல நம்ம ஹீரோ நேஷனல் மீட்ல அவர் கூட ஓடின சத்யான்ற பொண்ணையும் கோர்ட்டு கூட்டு வந்திருக்காரு. எதுக்காகனா இந்த முறை கோர்ட் ஹியரிங்க்கு டிபார்ட்மெண்ட் ஹெட்டான ஹரி வந்திருக்கான். இன்ஃபேக்ட் ஆரம்பத்துல இருந்தே இவங்க ரெண்டு பேருக்கு இவன் தான் சப்போர்ட் பண்ணிருப்பான். ஆனா இவனே நம்ம ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிருக்கான். இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ இந்த ஹரியோட உண்மையான முகத்தெரிய கிழிக்கிற விதமா ராஜஸ்தான் நடந்த அந்த நேஷனல் மீட்ல சத்யா ஓட விட்டதுக்கு காரணமே இந்த ஹரி சத்யா கிட்ட போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அறைக்கு கூப்பிட்டு நீ என் கூட அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தனா ஸ்போர்ட்ஸ்ல உனக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்றேன் அப்படின்ற மாதிரி பக்கர புத்தியோட கேட்டிருக்கான். ஆனா சத்யா முடியாதுன்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி அவங்களால ஓட முடியாமலே போயிருக்கு. இந்த கொடூரமான உண்மையை கோர்ட்ல வச்சு சத்யா சொன்னதும் அப்ப ஸ்பாட்லேயே டிபார்ட்மெண்ட் ஹெட்டான அந்த ஹரியை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரையும் நம்ம ஹீரோ கோர்ட்டுக்கு வர வச்சுறாரு. இவர்கிட்ட கூட நான் பல முறை மனு கொடுத்துருக்கேன், என்னுடைய பிரச்சனை நான் எடுத்து சொல்லியிருக்கேன், ஆனா இவரு காது கொடுத்தே இது வரைக்கும் கேட்டதில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதுக்கு கோர்ட் ஏறி வந்த மன்சூர் அலிகான் இருக்கார்ல மினிஸ்டர், அவர் வந்து நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப கூலா அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஸ்பாட்லேயே நம்ம ஹீரோ இதே ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு காலில் இந்த மாதிரி ஒரு இன்ஜுரியோட வந்தானா அவன் வீட்டுக்கே போயிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பீங்க, ஆனா எனக்கு கண்டுக்கவே இல்லை, கிரிக்கெட்டு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்ப அதுக்கு மினிஸ்டர் அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, நாங்க எந்த ஸ்போர்ட்ஸ்க்கும் ஓரவஞ்சனாலாம் பாக்குறது கிடையாது, கிரிக்கெட் பண்றது மட்டும் ஏன் வெளியில தெரியுதுன்னா அது நம்மளோட நேஷனல் கேம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ஸ்பாட்லேயே ஜட்ஜ் வந்து கிரிக்கெட் நேஷனல் கேமா, ஹாக்கி தான்ப்பா நேஷனல் கேம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்ல உடனே நம்ம ஹீரோவா சார் ஹாக்கியும் நம்மளோட நேஷனல் கேம் எல்லாம் கிடையாது, இன்ஃபேக்ட் நம்ம இந்தியாவுக்கு நேஷனல் கேம்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஆனா இதனால வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிரிக்கெட் தான் நேஷனல் கேம்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்காரு, இந்த லட்சணத்தில் தான் மொத்த டிபார்ட்மெண்ட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மொத்த பேரையும் நம்ம ஹீரோ மொக்க பண்றாரு. அது போக இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கையில இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாம டாஸ்மாக்கையும் இவர் தான் பாத்துக்கிறாரு, ஆனா அதுல புள்ளி விவரத்தோட இருக்காரு, ஆனா ஸ்போர்ட்ஸ்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா எதுவுமே தெரியல, கிரிக்கெட்டுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி பாயிண்டா நம்ம ஹீரோ பேச ஆன் த ஸ்பாட்லே இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இவர் சொல்ற மாதிரி எங்க டிபார்ட்மெண்ட்ல தப்பு இருந்துச்சுன்னா நான் என்னுடைய மினிஸ்டர் பதவியே ராஜினாமா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி மினிஸ்டரியே நம்ம ஹீரோ ராஜினாமா பண்ண வச்சிட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை மறைமுகமா நிறைய பேர் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மெட்டலுக்கெல்லாம் நம்ம ஹீரோ பயப்படாம தொடர்ந்து இந்த கோர்ட்ல தனக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் வாதாடியே தீர்வுன்ற மாதிரி போராடிட்டு இருக்காரு. கடைசியா பயங்கர எமோஷனோட நடக்க போற இன்டர்நேஷனல் லெவல் காமன்வெல்த் போட்டியில அவர் கலந்துக்கிட்டே ஆகணும். ஸோ அதுக்காக நீங்க எந்த டெஸ்ட் வச்சாலும் நான் அதை எடுக்க தயார். எங்களை மாதிரி பின்தங்கிய இடத்துல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தடகள வீரர்களுக்கு பின்னாடியும் எக்கச்சக்கமான கதை இருக்கு. நாங்களாம் எங்களுடைய கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரே ஆயுதமா ஸ்போர்ட்ஸ் தான் பாக்குறோம். தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனோட அவருடைய வாதத்தை முடிக்க ஆப்போசிட்ல இருந்த ஏஜி ஆண்டாள் இருக்காங்களே அவங்களே ஒரு மாதிரி ஆடி போயிடறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா ஜட்ஜ் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஹீரோவுடைய இந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் இவரை காமன்வெல்த் போட்டிக்கு அனுப்பாம இருக்கிறது தேசத்தோட தப்பு. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் ஃபிட்டா தான் இருக்காரு, அவருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ற விதமா ஒரு ட்ரையல் அவருக்கு வைப்போம், அது ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில் இருக்க எல்லா கண்ணு முன்னாடி அவர் ஓடி ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுறாரு. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ அம்மா கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்ல அவங்க அம்மா எமோஷனோட சொன்ன ஒரே விஷயம், நம்ம வாழ்க்கை உன்னுடைய தலைமுறையிலேயே மாறணும்பா, அதுக்காக நீ எந்த எல்லைக்கும் போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அப்படியே அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு அன்னைக்கு ராத்திரி ரிட்டர்ன் நம்ம ஹீரோ வீடு திரும்ப போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா போலீஸ்கார் வழி மறைச்சு வாண்டடாவே ஹீரோடைய பேக்கை செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கும் கூட்டு போறாங்க. அப்படி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து பெரிய பெரிய இடத்தெல்லாம் விரோதம் பண்ணிட்டு சாதிச்சிடலான்னு பாக்குறியா,
இங்க எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை அசிங்கப்படுத்தி ட்ரெஸ் எல்லாம் கழட்ட வச்சு ஆஃப் நியூடா ஸ்டேஷன்ல பனிஷ்மெண்ட் கொடுத்து நிக்க வச்சுறாங்க. நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோ ஒரே பொசிஷன்ல நிக்கிறாரு. கால்லாம் அவருக்கு உதிர ஆரம்பிச்சிருது. அவர் கொஞ்சம் அசைஞ்சாலும் அடிக்க சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டாரு. பாவம் நம்ம ஹீரோ அந்த நைட் முழுக்க ரண வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அடுத்த நாளே அவங்க அம்மா வந்து ஸ்டேஷன்ல இருந்து அவங்க பையனை கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது போலீஸ்காரங்களை மிரட்டி அனுப்புறாங்க. வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ காலை பிடிச்சி கத்துறாரு, கதறாரு, வலி தாங்க முடியல. அப்படி இருந்தும் நாளைக்கு நடக்க போற அந்த ட்ரையல் மேட்ச்ல ஓடியே ஆகணும். சோ அதுக்காக கடுமையா பயிற்சி எடுக்கிறாரு. இவருக்கு கிடைச்சிருக்கிறது கடைசி வாய்ப்பு, இதை விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு வெறித்தனமா ட்ரெயின் ஆயிட்டு நடக்க போற அந்த ட்ரையலுக்காக இவர் கிளம்பி போகும்போது போற வழியிலே இவருடைய காலை உடைக்கிற விதமா சில ரவுடிஸ் இறங்கிறாங்க. இவனுங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில இருக்கவங்க, நம்ம ஹீரோ வரவே கூடாதுன்றதுக்காக செட் பண்ணப்பட்ட ரவுடிஸ் தான். குறிப்பா நம்ம ஹீரோவுடைய காலை உடைக்கிற விதமா தான் கையில ஆயுதங்களோட வந்து இறங்கியிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இன்னும் கிரவுண்டுக்கு ஆள் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ட்ரையலே கேன்சல் பண்ணிடலான்ற மாதிரி கமிட்டியில் இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்பாட்ல ஹீரோவுடைய அம்மா போயிட்டு அவங்க காலெல்லாம் விழுந்து, ப்ளீஸ் சார், என் பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இதுதான், அவன் கண்டிப்பா வந்துருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ டைமிங்ல நம்ம ஹீரோ கிரவுண்டுக்கு வந்து இறங்குறாரு. அப்படி கிரவுண்டுக்கு வந்ததும், அம்மா நீ யார் காலையும் விழாத, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ராக்குக்கு போறாரு. அப்படி ஒரு ட்ராக்குக்கு போனதும் கன் ஷாட் சத்தம் கேட்டதும் காத்தை கிழிச்சுக்கிட்டு சும்மா சீரி பாயும் சிறுத்த மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த தடகள போட்டியில எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அதை தெரிஞ்சுட்டு இன்டர்நேஷனல் லெவல் போட்டியில கலந்துப்பேன்ற ஒரே ஒரு நோக்கோட விடாப்புடியா ஓடி நடந்த அந்த ட்ரையல்லே ரெக்கார்டு வச்சு முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் யாராலையும் இவருக்கு காமன்வெல்த் போட்டியில கலந்துக்கிறத தடுக்கவே முடியாத மாதிரி அங்க முத்திரையை பதிச்சிட்டாரு. கட் பண்ணா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ, அவருடைய தங்கச்சி அண்ட் அவங்க அம்மா 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இவங்க சார்பாக தான் தீர்ப்பு வரப்போகுதுன்ற மாதிரி ரோட்ல பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்காரன் வேகமா வந்து நம்ம ஹீரோ மோத வர, அப்போ டப்புன்னு நம்ம ஹீரோ கூட இருந்த அவங்க அம்மா ஹீரோக்கு பெருசா அடிபடாத மாதிரி அவங்க தள்ளி விட்டு அவங்க அந்த கார் ஆக்சிடென்ட்ல விழுந்து ஸ்பாட்ல இறந்துறாங்க. ஹீரோக்கும் காலில் பலத்த காயம் ஏற்படுது. ஹீரோ கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா துள்ளு துடிக்க இறந்து போயிடறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ அம்மாவுடைய சாவு, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு காலில் அடிபட்டதுனால அவருக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்படி உங்க குடும்பமே ஒரு பக்கம் செதறி போக, இந்த பக்கம் கோர்ட்ல ஹீரோக்கு சார்பாக தீர்ப்பு வந்திருக்கு. காமன்வெல்த் போட்டியில நம்ம ஹீரோ கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோவால கோர்ட்டுக்கே வர முடியல. இந்த சம்பவம்லாம் நடந்து சரியா 1 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ திரும்பவும் கிரவுண்டுக்கு வராரு. ட்ராக்ல ஓடுறதுக்காக ஷூஸ் எடுத்து மாட்டும் போது ஒரு கால் நல்லா இருக்கு, ஆனா இன்னொரு கால் பாதி இல்ல. இயந்திர காலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ராக்ல ஓட தயாராகிறாரு. எஸ், இங்க தாங்க படத்திலே ஒரு மனதை ஒருக்கிற மாதிரியான கனமான ட்விஸ்ட். இவருக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல இவருடைய ஒரு காலை இழந்துட்டாரு. என்னதான் இவருக்கு கால் இழந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் இன்னும் விடல. 1 வருஷத்துக்கு முன்னாடி காமன்வெல்த் போட்டியில் நீங்கள் கலந்துக்கலான்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்தும் ஹீரோவால் அந்த போட்டியில் கலந்துக்க முடியல. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ பேரா ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறதுக்காக பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு காலே போனாலும் என்னுடைய ஸ்போர்ட்ஸ் ஓட்டத்தை நான் விட போகிறதில்லைன்ற மாதிரி ட்ராக்ல ஓட ஆரம்பிக்க அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த அங்கீகாரம்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களால் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய்.